தொடர் கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் கண்ணன், தொடர்ந்து நீர்வரத்தானது எப்படி இருக்கிறது, அது குறித்து விடுங்க. வணக்கம். அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்திருந்தது. அதன்படி நேற்று மாலையிலிருந்தே அம்பை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு உள்ளிட்ட தேயிலை தோட்ட பகுதியில் பரவலாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. அதிகபட்சமாக இன்று காலை நிலவரப்படி நாலுமுக்கு தேயிலை தோட்ட பகுதியில் 190 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. மேலும் ஊத்து பகுதியில் 169 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருந்தது. தொடர்ந்து அந்த பகுதியில் தற்போது வரை கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் அந்த மலை அடிவாரத்தில் உள்ள மணிமுத்தாறு அணைக்கு நீர்வரத்தானது அதிகபட்சமாக இன்று 17,000 கனஅடி வரை காணப்படுகிறது. இதனால் அணை நீர்மட்டமானது தற்போது 88 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் இந்த மணிமுத்தாறு அணைக்கு மேலே உள்ள பிரதான அருவியான மணிமுத்தாறு அருவியில் கடந்த 1 மாதமாக வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். தற்போது இந்த நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் அருவியில் இன்று கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது அந்த வெள்ள நீரானது தரையில் மோதி சுமார் 20 அடி உயரத்துக்கு மேலானது அந்த உயர்ந்து கொண்டு செல்கிறது. மேலும் அந்த அருவிக்கு எதிரே உள்ள பாலம் வரை அந்த வெள்ள நீரானது செல்கிறது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் அருவியில் குளிக்க தடை விதித்துள்ளனர். மேலும் தற்போது சுற்றுலா பயணிகள் பார்வையிட மட்டும் அனுமதித்துள்ளனர். தொடர்ந்து மேலும் வெள்ளப்பெருக்கு அதிகரிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.